எஃபிஐனா என்னென்னா நம்ம அன்றைக்கே விற்று அடுத்த நாளைக்கு காலத்தில் காசு எடுத்துன்னு போயிடுவோம். ஸோ எஃபிஐங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எஃப்டிஐங்கிறது ஆக்சுவலி ஃபிசிக்கலாக கொண்டு வந்து ஃபேக்ட்ரி போடுறது. நம்மளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தோம்னா அம்மையார் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நம்பராக கொடுத்துட்டாங்க. இதில் ஒன்று கிராஸ் எஃப்டிஐ, நெட் எஃப்டிஐன்னு ஒன்று இருக்குது. கிராஸ் எஃப்டிஐனா என்னென்னா பணம் டோட்டலாக எவ்வளோ உள்ளே வந்ததுன்னு. நெட் எஃப்டிஐனா பணம் எவ்வளோ வெளில போச்சுங்கிறத அதை மைனஸ் பண்ணால் தான் ரியல் ஃபிகர். நம்ம ஊரில் இந்தியன் கம்பெனிஸாக என்ன பண்ணாங்கன்னா, இங்கே ஒரு 10 வருஷமாக வாய்ப்பு இல்லைன்னாங்க. டாட்டா மாதிரி பெரிய ஆள்லாம் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பேப்பரில் இல்லை என்ன சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கல்ஃபில் போய் டமாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய செயினை வாங்கிட்டாங்க. அது 200 கடை இருக்குது. யாரெல்லாம் கல்ஃபுக்கு போயிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும். டமாஸுங்கிறது டைட்டனுக்கு தனிஷ்க்கு ஈக்குவல் பெரிய செயின் அங்கே. அதே மாதிரி இப்போ இவாக்கு எப்படி ஜேஎல்ஆரை வாங்கினாரோ அதே மாதிரி செத்து போகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவர் பேசி முடிச்சிட்டாரு. இவாக்கோன்னு ஒரு பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனியை வாங்கிட்டாங்க. ஸோ ஓவர் நைட் இட் ஹஸ் பிகம் அ 5th லார்ஜஸ்ட் ட்ரக் கம்பெனி இன் தி வேர்ல்டு. இந்த இவாக்கோவோட டிரான்சாக்ஷன் இப்போ ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இந்த நம்மளுக்கு டாட்டா பிடிக்குங்கிறதுனால நான் டாட்டா கம்பெனியை மட்டும் சொல்கிறேன். இது மாதிரி பல கம்பெனிகள் வாங்கிகிட்டே இருக்கான். இன்ஃபோசிஸ் வாங்கிட்டு இருக்கான், டிசிஎஸ் வாங்கிட்டு இருக்கான். பல பேர் இந்த மாதிரி கம்பெனிஸை வாங்கிட்டு, விப்ரோ வாங்கிட்டு இருக்காங்க. ஐடிசி இந்தியாவில் மட்டும் வாங்குவாங்க, மற்றவங்களாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ யார் வேணால் இந்த கம்பெனியை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது.